வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. உங்களுடைய வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெண் குழந்தைக்கு 50,000 நிதி உதவியும், 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் தலா 25,000 நிதி உதவியும் வழங்கப்படுகிறது அப்படின்னு தமிழ்நாடு அரசு 2 மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. எந்த திட்டத்தில் இந்த நிதியுதவி கொடுக்கறாங்க, யாரெல்லாம் இதனால் பலன் பெற முடியும், இதற்கான தகுதிகள் என்னென்ன மற்றும் என்னென்ன ஆவணங்களை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் தமிழ்நாடு அரசின் இந்த திட்டங்களை தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் 1 மற்றும் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் 2 என்று 2 வகையான திட்டங்கள் இருக்கிறது. முதலாவது திட்டத்தின் மூலம் ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் ரூபாய் 50,000 நிதியுதவி வழங்கப்படும் என்றும், அதுவே ஒரு குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகள் இருந்தால் அந்த 2 பெண் குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக 25,000 நிதி வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. நிதி உதவியாக பெறப்படும் மொத்த தொகையும் குழந்தையின் பெயரில் தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெடில் ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் செய்யப்பட்டு நிலையான வைப்பு தொகையாக, அதாவது பிக்சட் டெபாசிட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான ரசீது நகலும் பெற்றோரிடத்தில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிக்சட் டெபாசிட் 5 வருடங்களுக்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டும். அந்த பெண் குழந்தைக்கு 18 வயது நிறைவடைந்ததும் வைப்பு தொகை மற்றும் வட்டி இரண்டும் சேர்த்து முதிர்வு தொகையாக அந்த பெண் குழந்தையின் வங்கி கணக்கிற்கு பரிமாற்றம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பெண் குழந்தையின் கல்வி செலவுகளை ஈடு செய்யும் விதமாக 6வது வருடம் வைப்பு தொகையிலிருந்து ஆண்டுதோறும் ரூபாய் 1,800 ஊக்கத்தொகையும் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதே போல முதல் பிரசவத்தில் ஒரு பெண் குழந்தையும், 2வது பிரசவத்தில் இரட்டை பெண் குழந்தைகள் என்று ஒரு குடும்பத்தில் 3 பெண் குழந்தைகள் இருந்தால் சிறப்பு அனுமதியின் பெயரில் ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் தனித்தனியாக 25,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் சேருவதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரரின் குடும்ப ஆண்டு வருமானம் 72,000ற்கு மிகாமல் இருக்க வேண்டும். குழந்தையின் பெற்றோர்கள் தமிழ்நாட்டில் குறைந்தது 10 வருடங்கள் தொடர்ந்து வசிப்பவராக இருக்க வேண்டும். கட்டாயம் ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் குழந்தை அல்லது 2 பெண் குழந்தைகள் மட்டுமே இருக்க வேண்டும். ஆண் குழந்தைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் ஆண் குழந்தைகளை தத்தெடுக்கவும் கூடாது. குழந்தையின் பெற்றோர்களில் ஒருவர் 40 வயதிற்குள் குடும்ப நல அறுவை சிகிச்சை செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முதலமைச்சர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்திற்கான தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமான சான்றிதழ், பெண் குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழ், பெற்றோர்களின் ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை, சாதி சான்றிதழ், கருத்தடை சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், திருமணச் சான்றிதழ், குடும்ப புகைப்படம், ஆண் குழந்தை இல்லை என்கின்ற சான்றிதழ், இவையெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கண்ட சான்றிதழ் அனைத்தும் உங்களிடத்தில் இருந்தால் அதன் நகல்களை மட்டும் சமர்ப்பித்தால் போதுமானது. ஒருவேளை தகுந்த சான்றிதழ்களில் ஏதாவது ஒன்று இல்லை என்றால் எங்கே வாங்குவது அப்படிங்கிற தயக்கம் உங்களுக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னா, இந்த சான்றிதழ்கள் ஒவ்வொன்றும் எங்கே கிடைக்கும், எப்படி வாங்கணும் அப்படிங்கிற தகவலையும் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்திற்கு, பெண் குழந்தையின் பிறப்பு சான்றிதழ் மற்றும் கருத்தடை சான்றிதழ் ஆகியவற்றை அரசு அல்லது தனியார் மருத்துவமனைகளில் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அதே மாதிரி வருமான சான்றிதழ், ஆண் குழந்தை இல்லை என்கின்ற சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ் போன்றவற்றை மாநகராட்சி அல்லது தாலுகா அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம். சாதி சான்றிதழை வருவாய்த்துறை அலுவலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். திருமணச் சான்றிதழை துணை பதிவாளர் அலுவலகத்தில் நேரில் சென்று பெற்றுக்கொள்ளலாம். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்திற்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்திலேயே விண்ணப்பிக்கலாம். அல்லது நீங்கள் வசித்து வரும் வட்டாரத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலகம், அதாவது பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸ் மூலமும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம்.
வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கொடுக்கக்கூடிய விண்ணப்பத்தில் உங்களுடைய தகவல்களை தவறில்லாமல் நிரப்பி தேவையான ஆவணங்களின் அசல் சான்றிதழ்களை விண்ணப்பத்துடன் இணைத்து பிடிஓ அதிகாரியிடம் கொடுத்து விடுங்கள். அதை பெற்றுக்கொண்ட அதிகாரி உங்களுடைய ஆவணங்களின் அசல்களை ஸ்கேன் செய்துவிட்டு உங்களிடமே திருப்பி கொடுத்து விடுவார்கள். விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 2 மாதம் கழித்து பிடிஓ ஆஃபீஸிலிருந்து தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் நிறுவனத்திடம் இருந்து பெறப்பட்ட வைப்பு தொகையான அதாவது டெபாசிட் செய்ததற்கான அசல் ரசீது உங்களுக்கு வழங்கப்படும். அதில் சமர்ப்பிக்கும் தேதி, நேரம் மற்றும் தனிப்பட்ட அடையாள எண் போன்ற முக்கிய விவரங்கள் இருக்கும். அதை சரிபார்த்து வாங்கிக்கலாம். அதோடு அந்த ரசீதை பத்திரமாக வைத்திருந்து 5 வருடத்திற்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரசீதை வச்சு தான் முதிர்வு தொகையை எடுக்க முடியும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் முதிர்வு தொகையாக எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் குழந்தைக்கு மட்டும் அப்படின்னு விண்ணப்பித்தவர்களுக்கு முதிர்வு தொகையாக 3 லட்சம் ரூபாயும், 2 பெண் குழந்தைகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு முதிர்வு தொகையாக தலா 1.5 லட்சம் ரூபாயும் குழந்தையின் அக்கவுண்டிற்கு வந்து சேரும். அதனால் மக்களே, இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. தகுதியுள்ள நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.